வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 17,700 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அல்லது 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா தென் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இவங்க மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து 8th 10th தான் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது நீங்கள் ஐடிஏ அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். தேடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். ஸோ விண்ணப்ப படிவம் இதுதான். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. உங்களுடைய பெயர் என்ன, அதே மாதிரி ஆணா பெண்ணா, உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, உங்களுடைய வயது என்ன, அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்களுடைய தேசிய இனம், உங்களுடைய ரிலீஜியன், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, ஸோ உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த அதாவது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய தேதி, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு, உங்களுடைய கல்வி தகுதி, அதே மாதிரி நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனோடது. அடுத்தது உங்களுடைய பேரில் எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், அடுத்தது தந்தை பெயர், ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உங்களுடைய கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைன் வேணும். அதே மாதிரி உங்களுடைய இடம், நாள், இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பதிவு அஞ்சல் மூலம் தான் அனுப்பணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இதுக்கு வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வயது ப்ரூஃப்காக, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய முகவரி அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்காக, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, ஸோ இதில் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸில் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும். அதே மாதிரி ஸ்டாப்லர் பின் அடிக்கக்கூடாது. அந்த உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பவே கூடாது. ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 35 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்டல் கவர் வாங்கிக்காங்க. அதில் 35 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் கூட வச்சு அனுப்புங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து சப்போஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கீங்க, அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. எப்போ வந்து இன்டர்வியூ, எந்த டைமுக்கு வரணும், எங்கே வரணும் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அதுவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் தலைவர், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேர்வு ஆணையசாலை, வஉசி நகர், பூங்கா நகரம், சென்னை தெற்கு, சென்னை 600003 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேர்முக தேர்வு எப்போ அப்படிங்கிறது வந்து தபால் மூலமாகவோ அல்லது வந்து ஃபோன் மூலமாகவோ அல்லது இமெயில் ஐடி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க, அதுலேயும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் கம்பல்சரி அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சென்னை தெற்குலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பட்டியல் இனத்தவர் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அல்லது 10th 12th படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஏஜை பொறுத்த வரைக்கும் 37 வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலவன்ஸு, ஸோ டிஏ எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 17,700 ப்ளஸ் உங்களுக்கு டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. கிட்டத்தட்ட குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி. நீங்கள் வந்து இதுக்கு தகுதி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கங்க. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தகுதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.